வணக்கம். இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் டிப், கதை எழுதுறதுக்கு ஒரு ரியலிஸ்டிக் ஷெட்யூலை கிரியேட் பண்ணுங்க. அதாவது நீங்க டெய்லி நான் 2 மணி நேரம் கதை எழுத ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நீங்க பிளான் போட்டீங்கன்னா தவறாம அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க கேட்கலாம், சொல்றது ஈஸி பண்றது கஷ்டமாச்சே அப்படின்னு. உங்களால 2 hours ஸ்பெண்ட் பண்ண முடியாட்டாலும் அட்லீஸ்ட் அன்னைக்கு ஒரு லைன் ஆவது உங்க கதையில ஏதாவது எழுதுங்க. நீங்க டெய்லி இதை இப்படி ஃபாலோ பண்றதால அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா மாறும். என்னைக்கு ஒரு ஆக்ஷன் நம்மளுக்கு ஹேபிட்டா மாறுதோ அதுக்கப்புறமா அதை பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம். செகண்ட் டிப், எந்த ஜானர்ல எழுதணும்? உங்களுக்கு எந்த ஜானர் படிக்கணும்னு ஆசையா இருக்கோ அந்த ஜானரை தேர்ந்தெடுங்க. இதுதான் பெஸ்ட் செல்லிங் ஜானர், அதனால நான் இதுல கதை எழுதுறேன் அப்படின்னு யோசிக்காம, எனக்கு இந்த கதை தான்ப்பா படிக்க இஷ்டம், எனக்கு இந்த ஜானர் தான் என்ன எக்ஸைட் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு எந்த ஜானர் உங்களை எக்ஸைட் பண்ணுதோ அந்த ஜானர்ல உங்க கதையை எழுத ஆரம்பிங்க. இந்த உலகமே அந்த ஜானரை வெறுத்தாலும் எனக்கு இந்த ஜானர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க எந்த ஜானரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ஃபேவரட் ஜானர். மூணாவது டிப், கிரியேட் 3D கேரக்டர்ஸ். அதாவது கேரக்டர்ஸ் அது சைட் கேரக்டரா இருக்கலாம், மெயின் கேரக்டரா இருக்கலாம், இல்லைன்னா மெயின் சைட் கேரக்டரா கூட இருக்கலாம். யாருமே ஷாலோவா இருக்க மாட்டாங்க. நம்ம ஹியூமன்ஸ் யாருமே சிம்பிள் கிடையாது. அவங்கவுங்க விதத்துல அவங்க எல்லாருமே காம்ப்ளிகேட்டட். இதுல இன்னொரு விஷயத்துல என்னன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லவங்க தான். அதனால கேரக்டரை எப்பயுமே ரியலிஸ்டிக்கா எழுதுங்க. உங்க கேரக்டர் ஏதாவது ஒரு செய்கை பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரியல் நீட் வைங்க. சும்மா கதைக்காக அவங்க அந்த செயலை செய்யறதுக்கு பதில் அவங்க அந்த தேவை இருக்கு அதனால அந்த ஆக்ஷனை பண்றாங்க அப்படின்னு ஒரு நீட் அவங்களுக்கு அந்த கேரக்டருக்கு கொடுங்க. அடுத்து வில்லன்ஸ். எவ்வளவுக்கு புரோட்டோகனிஸ்ட் முக்கியமோ அதே அளவுக்கு ஆன்டோகனிஸ்டும் ரொம்ப முக்கியம். அவன் வில்லன் அப்படிங்கிறதுக்காக புரோட்டோகனிஸ்ட எதிர்க்காம அந்த வில்லனுக்கு ஒரு நியாயமான காரணத்தை கொடுங்க. அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் அது நியாயமான காரணமா இருக்கும். கடைசியா சைட் மெயின் கேரக்டருக்கும் டெப்த் கொடுங்க. அடுத்து ஹேவ் ஹை ஸ்டேக் கான்ஃபிளிக்ட். அதாவது ஒரு நல்ல கதை எப்படின்னா அது மோதல்களை வச்சுதான் பேஸ் பண்ணும். அதாவது இந்த உலகத்தையே அவன் காப்பாத்த போறான் அப்படின்னா அதோட ஸ்டேக் ரொம்ப அதிகம். அதை படிக்கும் போது ஆடியன்ஸ்க்கும் அதுல இன்வால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸ்டேக் ரொம்ப சின்னதா இருக்கு, இதனால பெருசா எதுவுமே பாதிப்பு இல்லை அப்படின்னு ரீடர்ஸ்க்கு தோணுச்சுன்னா அந்த கதையை அவங்க படிக்கவே மாட்டாங்க. ஸோ எப்பயுமே ஹை ஸ்டேக் கான்ஃபிளிக்ட் வைங்க. கடைசி பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஷோ டோன்ட் டெல். எந்த ஸ்டோரி ரைட்டிங் கோர்ஸுமே இது இல்லாம முடிக்க மாட்டாங்க. சொல்றதுக்கும் காட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போது கேட்கிறவங்க அது சம்மரைஸ்டு வெர்ஷன்ல தான் கேட்பாங்க. ஆனா காட்டும் போது படிக்கிறவங்களுக்கு அங்க என்ன நடக்குது, என்ன ஃபீல் ஆகுது, என்ன சரௌண்டிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த கதையோட ஒன்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. நீங்க கேட்கலாம், எப்படி நான் காட்ட முடியும், எனக்கு காட்ட தெரியல, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. உங்களோட 5 சென்சஸையும் யூஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு சீன்ல ஒரு கேரக்டர் இருக்காங்க, அங்க அவங்க என்ன பாக்குறாங்க, என்ன கேக்குறாங்க, என்ன டேஸ்ட் பண்றாங்க, என்ன ஸ்மெல் பண்றாங்க, என்ன டச் பண்றாங்க, இப்படி அந்த அவங்களோட 5 சென்சஸையும் நீங்க டிஸ்கிரைப் பண்ணாலே அதை ஆடியன்ஸ்க்கு காட்ட முடியும். இதோட இந்த கோர்ஸ் முடியுதுங்க. இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நம்ம இப்ப பார்த்த கோர்ஸ்லயே ஏதாவது ஒரு செக்ஷன் இன்னும் இன்டெப்தா பார்க்கணும், இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதை தனியா ஒரு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.